மீடியா மற்றும் லீட்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இணைந்து சாதாரண தர பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்வு மற்றும் விஞ்ஞான பாட கருத்தரங்கு ஒன்றினையும் 2025 ஆண்டு 3ஆம் மாதம் 9ஆம் தேதி அன்று லுக்மானியா மகா வித்தியாலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வு மாணவர்கள் எதிர்நோக்கும் கல்வி சவால்களை தீர்க்கவும், விஞ்ஞான பாடத்தில் சிறப்பாக தேர்ச்சி பெறவும், பாடசாலை கல்வியை நிறைவுற்ற பிறகு உயர்கல்வியை தெரிவு செய்வது பற்றியும், தத்தமது வாழ்க்கை பாதையை சரியாக அமைத்துக் கொள்வது போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இந்நிகழ்வில் உடதளவின சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் மிஸ்டர் மஃபாத் முகமது நலீமி சிறப்பு பேச்சாளராக பங்கேற்று மாணவர்களின் அறிவை மேம்படுத்தும் வகையிலும் அவர்களது வாழ்க்கையை தெளிவாக புரிந்து கொள்ளும் ஒரு மனுஷன் மாறணும்ன்றது வளமை. அதிக அளவுல கையெழுத்து தொலைபேசி பாவிச்சான். அதில் உள்ள அல்ட்ரா வயலட் கதிர்கள் உங்களோட வில் பவர் முன்னால அதை தாக்கும். அவனுக்கு இன்சோம்னியா, தூக்கம் இல்லாத நோய் உருவாகும். வில் பவர் பாதிக்கப்பட்டா அவனுடைய ஜெனரேஷனே பாதிக்கும். இவன் மூளைகளோட ஆப்ரேஷன் நோக்கிக்கிறான். கொஞ்ச நாளைக்கு இவனை நுழைஞ்சு வந்தது போல அது பிஹேவியரும் கொண்டு வரும். 40 பேர் என்றால் 30 பேர் நெவ குடிக்காதவன் குடிச்சவன் குடிக்காத சேரம் குடிக்காதவன் குடிச்சவன் சேரம். சரி, போதைப் பொருள் ஒரு ட்ரெண்டா சாமியான முடியும். வீட்டுல வாப்பா போய்கிறாருன்னு சொல்லி கோபப்பட்டக்கூடிய கிட்டத்துல கேள்விப்படுது. அவன் பெரிய போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க. சுவர்க்கத்தை காட்டுற மாதிரி ஒரு சுவைக்கு ஒரு பானத்தை பட்டாமூச்சலாம் பாருங்க. யாராவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணினால் நல்ல புள்ள நல்ல ஆள் நாளைக்கு மறுமையில 2 பேருக்கு தச்சு பார்த்து செய்ய ஒன்று ரசூலுல்லாஹ் சிறந்த நண்பன் இனிப்பார் சொல்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனுஷனை பார்க்கணும் சொன்னாங்க, நண்பனை பார்த்தா போதும். ஒரு வாஷ்ரூம் கழுவுறதுக்கு சின்னங்கால செஞ்சுக்கணும், பாசில ஏலவல் செஞ்சுக்கணும். நீ அறிவு ரீதியா அனுகூலம் செய்யணும், அட்வான்ஸ் லெவல் வாஷ்ரூம் கழுவுறதுக்கு ஏலவல் செஞ்சுக்கணும் சொல்லி அசகலிக்கணும் தான். அது அனுமதி எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு வலிக்குது. ஆனா பொழைக்கிறதுக்கான வலி நாங்க உணர்றதுக்கு ரெடி. எத்தனையோ கோர்ஸ் இருக்குது, எத்தனையோ டெக்னாலஜி சைட் இருக்குது, மெக்கானிக் சைட் இருக்குது. உனக்கு இந்த தியரி சைட் படிக்கலாதா அல்லது வேறொரு மதிப்பு காய்க்கலாம். ஆனால் பணம் நிரந்தரம் இல்லை, படிப்பறிவு தான் நிரந்தரம். அறிவு மௌத்து வரைக்கும் வைக்கும். அவனோட மரியாதை ஒரு நாள் குறையாது. இறுதியாக வைஸ் மீடியா நிறுவனத்தின் நிறுவனர் எமது அக்குர்ணையில் கல்வித்துறைக்காக அமைத்திருக்கும் வளங்கள் பற்றியும், எமது பாடசாலைகளில் சேவையாற்றிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் சேவையை மதித்து அவர்களது உழைப்புக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்றும், எமது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு மாணவர்களாகிய நீங்கள் அயராது உழைக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த 10,000 வரணும். உங்களுக்கு வரணும், இந்த இடத்துல வரணும். அவுட்டாக ஓலவல் ஏலவல் படிக்கிற பிள்ளைகள் வரும். இந்த லுக்மானியா ஸ்கூல்ல 250 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 26 டீச்சர்ஸ் செய்கிறாங்க. இந்த ஊர் டீச்சர்ஸ் 6 டீச்சர்ஸ் தனியாங்க. மற்ற எல்லாம் வெளியில வருவாங்க. இப்படி அவங்களோட செலரில அரவசி சல்லிய டிரான்ஸ்போர்ட்டுக்கே கொடுத்து மிச்ச கஷ்டத்து மத்தியில தான் இந்த ஸ்கூல் வந்து படிச்சு கொடுத்துட்டு போறாங்க. புண்படுற மாதிரி செயல்கள் நடந்து கூட அவங்க அதை ஒன்றை மனம் தளராம இங்க வந்து படிச்சு கொடுக்குறாங்கன்னு சொன்னா உங்களோட இறக்கம். 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வெளியூர் ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல நான் படிக்கணும், அம்மா அப்பா விளக்க பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செஞ்சுக்கிறாங்க, என்னோட விருப்பமான டீச்சர்ஸ் செஞ்சுக்கிறாங்க. நீங்க தான் இந்த ஸ்கூலை கட்டி எழுப்புறதுக்கு, இந்த ஸ்கூலோட இறக்கம் ஆசை உள்ள பிள்ளைகள். உங்களோட வாழ்க்கையை திருப்புறதுக்கான ஒரு விளிம்புல நீங்க நிற்கிறீங்க. உங்களோட லைஃப் இவரத்துல தான் திரும்ப போகுது. இதுக்கு அங்காலதான் உங்களோட லைஃபை சாய்ஸ் பண்ண போறீங்க. நீங்க எங்க போக போறீங்க, எந்த ரூட்ல போறீங்கன்னு சொல்லி இந்த 6 டீச்சர்ஸ் 7 டீச்சர்ஸ் கிட்டத்தட்ட 5ஆவது வருஷத்துக்கு அவுட் ஆகிடுவாங்க. அவுட் ஆகிடுச்சுன்னா அவங்க பென்ஷன் போயிடும். அதுக்கு போறது எங்களோட ஊர்ல டீச்சர்ஸுக்கு கொஞ்சம் டீச் பண்றதுக்கு வாரண்டாலே உண்மையில யோசிக்கிறேன். ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அவ்வளவு தூரம், மிச்ச கஷ்டம். அவங்க வெயிட் பிடிச்சு வரணும், பஸ் வந்து அக்கூட வெயிட் பண்ணணும். இவங்க எல்லாரும் மனசை நீங்க வெல்ற மாதிரி நீங்க நடந்து கொள்ளணும்டா. ஒன்றே ஒன்று அவங்களுக்கு செய்யணும். நீங்க உங்களோட ரிசல்ட்டை பெஸ்டா எடுத்து கொடுக்கணும். நீங்க இந்த ஸ்கூலுக்கு இறக்கம் உள்ள பிள்ளைகள் ஆகிக்கணும்.
இந்த ஸ்கூலோட ஆதரவு உள்ள பிள்ளைகளை விஷயம் போன வர 100% ஏலவல் பாஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி ஓலவல் வந்து பெர்சன்டேஜ் வந்து போதா என்னடா ஓலவல் நீங்க வந்து கணக்கு எடுக்கிறது ஓலவல்ன்றது உங்களோட வாழ்க்கையில கிடைக்கிற முதல் டிகிரி கிடைச்சோங்க. அது முதல் ஓலவல் ரிசல்ட், அதுக்கு அடுத்தது ஏலவல் ரிசல்ட், ஒரு படிமுறை அந்த படிமுறைக்கு அங்காலதான் உங்களை வந்து அந்த இடத்துக்கு செலக்ட் பண்ணுவோம். அடுத்தது வந்து நீங்க விளைக்கொள்ளுங்க. அக்குமையில இல்லாத வளங்கள் எல்லா வளங்களும் உங்களுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக மட்டும் அமைச்சிருக்காங்க. அசேடா அவா ஃபாரின் கட்டார் அசோசியேஷன் யூகே கம்யூனிட்டி அக்குமையில சிஎஸ்எம் இப்படி எக்கச்சக்கமான எஜுகேஷனுக்காக மட்டும் ஏராளமான நிறுவனங்களை உருவாக்கிக்கிறாங்க. உங்களுக்கு கஷ்டமா படிப்புல ஏதாவது வழிகாட்டல் வேணுமா, உங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணணுமா, உங்களுக்கு சளி வசதி இல்லையா, படிக்க ஆசைப்படுறீங்களா, பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ்ல ஜாயின் சொல்றாங்களா, நீங்க ஒன்னும் யோசிக்க தேவை. முதல்ல வாங்க ஏடிஎஃப் ஒரு நிறுவனம், இது எல்லாமே வழிகாட்டல். சிஎஸ்எம் ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்க போனீங்கன்னா தேவையான எல்லா சைக்காலஜிக்கல் டீச்சர்ஸ் உங்களுக்கு பிரச்சனைகள் எஜுகேஷன் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வழிகள். அதே மாதிரி உங்களோட பொருளாதார பிரச்சனை வாப்புமா கஷ்ட வசதி இல்லை, எனக்கு வந்து ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி படிக்கணும், ஒரு டெக்னிக்கல் காலேஜ் படிக்கணும், கோர்ஸை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நோக்கம் உங்களுக்கு ஈக்குமெண்ட் சொன்னா உங்களோட சல்லிகள் சொன்னா நீங்க உடனே அங்க போகுது. அதுக்குள்ள வசதிகளை பயிற்சி காத்துன்னு சொல்லி ஒழிக்குது. பல எஜுகேஷனுக்கு லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு அதுக்கு செலவழிக்கிறாங்க. யாருக்காக? உங்களுக்கா? எங்களோட ஊர்ல டீச்சர்ஸ் கூட்டம் ஒரு முறை ராஜிக் சார் வந்து ஒரு ஸ்பீச்ல சொன்னாரு, டீச்சர்ஸ் வந்து அழுவாங்கதான் என்ன வந்து எங்க ஊர் ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்களே, டிரான்ஸ்ஃபர் பெரியதாங்களே, அவங்களுக்கு இந்த வாரத்துல சேலரியில் அரவாசி கட்டாயம். அவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில தான் இந்த இடத்துல வந்து டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை டீச்சர்ஸ் பாருங்க.